World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிட சங்கம் 233வது மாதமாக சிறப்பாக வெற்றி நடை போற்று கொண்டு இருக்கிறது. இதை ஆரம்பித்த நம்ம கடக ராமசாமி ஐயா அவருடைய பொற்பாதங்களுக்கு முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் ஐயா நாகலிங்கம் ஐயா அவர்களும், டாக்டர் கணேசன் ஐயா அவர்களும், செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களும், சீனிவாசன் ஐயா பொருளாளர் அவர்களும், இவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, முன்னாடி மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஜோதிட அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி இந்த காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறேன். அதை கொஞ்சம் பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் எதுவுமே ஈஸி. புரியாமல் இனிமேல் மனப்பாடம் பண்ணக்கூடிய வயசுலாம் கிடையாது. எதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்டெப்பு சொல்கிறேன், பாருங்கள். இப்போ மேசத்துக்கு அந்த லக்கணத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன், நேசம் பெறக்கூடிய கிரகம் சனி. சனி என்ன பண்ணுறாரு, சூரியன் என்ன பண்ணுறாரு, அங்கே உச்சம், சனி நீசம். அதே துலாத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் நீசம், சனி உச்சம். அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளார போராட்டம் இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ளணும். நீ வா, என் இடத்துக்கு வா, ஒன்றை அழிச்சிட்றேன்னு சொல்லி இங்கே சனி சொல்கிறாரு. நீ அங்கே வாடா, நான் ஒன்றை அழிச்சிட்றேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ 2 பேத்துக்குள்ளார கான்ட்ரவர்சி வளமாக இருக்கிறது. ஆகையினால் இவர்கள் இருவருடைய சேர்க்கைகளும் சரிப்பட்டு வராது. யாருக்கு வராது? சூரியனுக்கும் சனியும் 2 பேரும் தந்தை மகனுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக வராது. இப்போ சூரியனை சனி பார்த்ததுன்னா அப்பாவுக்கு எண்ணெய் கட்டு மாவு கட்டு போட்டிருக்குதான்னு சொன்னால் 2500 ஜாதகத்துக்கு மேலே ஆமாங்க போட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சனி என்ன பண்ணுறாரு, சூரியன் நேசம் பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ நம்ம பார்க்கணும், உத்தராயண காலத்தில் சூரியன் இருக்காரா, தட்சிணாயன காலத்தில் சூரியன் இருக்கிறாரான்னு பார்க்கணும். தட்சிணாயன காலத்தில் சூரியன் இருந்தால் அப்பாவுக்கு பிரச்சனை, உத்தராயண காலத்தில் இருந்தால் மகனுக்கு பிரச்சனை. இது புரியுதா? அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், தந்தையும் மகனும் பிரிஞ்சு இருந்தால் நல்லது. ஒன்றா இருந்தால் அவர் மேலே ஆதிக்கத்தை செலுத்துவார், அவர் இவர் மேலே ஆதிக்கத்தை செலுத்துவார். நம்ம கயிறு இழுக்கிற போட்டியெல்லாம் ஸ்கூலில் வைப்பாங்க. ஆசிரியர்லாம் ஒரு பக்கம், டீச்சர்லாம் ஒரு பக்கம் இழுப்பாங்க. ஒரு பக்கம் பலமாக இருக்கிற பக்கம் மேடு வரைக்கும் இந்தாண்டுங்கிறது சாஞ்சிரும். அது மாதிரி 2 பேரும் பல பரிசையில் இருக்கிற மாதிரி வருதுங்களா? அப்போ இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு உள்ளவங்களுக்கு தந்தையும் மகனையும் பிரித்து வைப்பது ஒரு சிறப்பை கொடுக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று வீழ போகுது, 2 கோழியும் அடிச்சுட்டு ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா நம்ம அதை அடித்து சாப்பிட வேண்டியது தான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். ரெண்டாவது வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன், நேசம் பெறக்கூடிய கிரகம் இவர் ராகு அண்ட் கேது. அதே மாதிரி விருச்சகத்தில் நேசம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன், உச்சம் பெறக்கூடிய கிரகம் ராகுவும் கேதும். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தால் என்ன ஆகுன்னா, இங்கே வரும்போது உத்தராயண காலத்தில் வரும்போது சந்திரனுடைய ஆதிக்கம் பலமாக இருக்குது, தட்சிணாய காலத்தில் வரும்போது ராகு கேதுனுடைய ஆதிக்கம் பலமாக இருக்குது. அப்போ இவங்க இதே மாதிரி சந்திரனும் ராகுவும் 2 பேரும் சேர்ந்துருந்தா அம்மாவனுடைய மனநிலைகள் பாதிக்கும், உடல்நிலைகள் பாதிக்கும். அவங்களுக்கு பேய் பிடிக்கும், பிசாசு பிடிக்கும், முனி பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். அவங்க தட்சிணாயன காலத்தில் இருக்கும்போது அவங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அந்த மனநிலைகளை பாதித்து அவங்க இருப்பாங்க. அப்போ இது மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், தாயும் அல்லது சேயும் 2 பேரும் பிரித்து வைக்கிறது நல்லது. பிரித்து வைக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். அல்லது தத்து கொடுத்து வாங்கணும், தவிட்டுக்கு தத்து கொடுத்து வாங்குறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தத்து கொடுத்து வாங்குறதுங்கிறது ஒரு மழை பெய்யும் போது கொடை பிடிச்சோம்னா எப்படி தலை மட்டும் நமக்கு நினையாமல் இருக்குதோ அது மாதிரி கொஞ்சோண்டு மட்டும்தான் அதுக்கு நமக்கு லாபத்தை கொடுக்கும் வழியாக முழுமையான லாபத்தை கொடுக்காது. முழுமையான பிரிவினைகளை கொடுப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ கடகத்தில் யார் நேசம் பெறுறா, செவ்வாய். குரு உச்சம். மகரத்தில் இவர் உச்சம், அவர் நேசம். அப்போ குருவை செவ்வாய் நேசம் பண்ணுறாரு, செவ்வாயை குரு நேசம் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்குள்ளார ஒருத்தர் போட்டி மனப்பான்மை இருக்குது. அங்கே சொன்னதே தான் கான்ட்ரவர்சி. நீ இங்கே வா ஒன்றை அழிச்சிட்றங்கிறாரு, இவர் அங்கே வா ஒன்றை அழிச்சிட்றங்கிறாரு. அப்போ கருவை கொடுக்கக்கூடியவர் குரு, அழிக்கக்கூடியவர் செவ்வாய். இளைய சகோதரனை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய்.
கரு வந்து குரு. அப்போ ரெண்டு வந்து கருசிதைவு தாயாருக்கு ஏற்படும். ஜாதகருடைய தந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு கருசிதைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சகோதரனும் ஜாதகரும் ஒன்றா இருக்கக்கூடாது. சரிங்களா இல்லையா? செவ்வாயும் குரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் சகோதரன் ஒன்றா இருக்கக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கு அடுத்தது சுக்கிரனும் புதனும் அவங்க ரெண்டு பேரும் எங்கே நிற்கிறாங்க? 6ஆம் இடத்துல வந்து இவர் உச்சம் அவர் நீசம், மீனத்தில் அவர் உச்சம் இவர் நீசம். அப்புறம் சுக்கிரனும் புதனும் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? இவர் வந்தால் அவரை வந்து பலகீனப்படுத்துகிறார், அவர் வீட்டுக்கு போகும்போது இவர் பலகீனப்படுத்துகிறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து உள்வட்ட கோள், அதாவது சூரியனுக்கு உள்ளார இருக்கக்கூடிய கோள் வந்து சூரியன், இது சுக்கிரன் புதன், இவங்கெல்லாம் உள்வட்ட கோள்களை சம்மந்தப்பட்டவங்க. முன்ன பின்ன 3 பாகத்துக்குள்ளார தான் வந்து அவங்க பிரயாணங்கள் செய்வாங்க. அப்படி செய்யும்போது மாமனுக்கு கண்டங்கள் கொடுக்கும். புதனும் சூரியனும் சுக்கிரனும் ஒன்றா இருந்தாங்கன்னா மாமனுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி கிரக அமைப்புகள் உள்ள கணவன் மனைவி யாராவது இருந்தாலும் மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும். இது மாதிரி உள்ளவங்களுக்கு உள்ள ஜாதகத்துக்கு வெளிநாடு மாப்பிள்ளை, அதே மாதிரி போலீஸ் வேலையில் இருக்கிறது, கண்டக்டராக இருக்கிறது, டிரைவராக இருக்கிறது, 3 ஷிஃப்ட்டில் ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டு பார்த்துட்டு ஒரு ஷிஃப்ட்டு லேட்டாக வரக்கூடிய ஒரு அமைப்புகள், காடாறு மாதம் நாடாறு மாதம் வாழக்கூடிய ஒரு தம்பதியர்களை இணைத்தா தான் அவங்க குடும்பம் நல்ல முறையாக போகும். இதுக்கு அடுத்தாச்சுங்களா? அதுக்கு அடுத்தது இது செவ்வாயும் சனியும். செவ்வாய் வீட்டை யாரை வந்து நேசப்படுத்துகிறா? சனி. சனி வீட்டில் வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெறுறாரு. அப்போ செவ்வாய்க்கும் சனிக்கும், செவ்வாயினுடைய வீட்டை வந்து நேசம் பண்ணக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். அப்போ சனியும் செவ்வாயும் ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை வந்து சனி வந்து கண்ட்ரோல் படுத்திடுவார். அதனால தான் செவ்வாய்க்கும் அவருக்கும் ஒரு டக்கர். அவருடைய வீட்டில் வந்து இவர் உச்சம் பெற்றுக்கிட்டார். என் வீட்டில் அப்புறம் நீ வந்து வலுவாக உட்காந்துக்கிட்ட, நீ வெளியில் நிற்கணும், நான் வந்து உள்ளார இருக்கணும், நீ வந்து உள்ளார இருக்கணும். அப்போ ரெண்டு பேர்த்துக்கு டக்க போர். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செவ்வாயும் சனியும் பார்த்த இடமும் சேர்ந்த இடமும் சேதாரம்னு சொல்கிறோம். ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தாலும், 7ஆம் பாவக அதிபதியுடன் தொடர்புகள் இருந்தாலும் அவங்க திருமண வாழ்க்கை வந்து 30% தான். அது மாதிரி நிறையா ஜாதகங்கள் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு சொல்கிறோம், கண்டங்கள் 4, 7, 8 செவ்வாய் சனி நிற்க, செவ்வாய் சனி நிற்க தண்டங்கள் மிக உண்டாம், திரவிய நாசமாகும், கொண்டதொரு மனை பாலாகும், குடும்ப வேறாகும், பந்தலோட நாடு விட்டு பரிதேசம் போவானேன்னு சொல்கிறான். இப்போ எதனால் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க? பாடலை சொல்லிட்டாங்கன்னா பாடலுக்கு அர்த்தம் சொல்லலை. அதனால் நம்ம வந்து இன்னமும் குழப்பிக்கிட்டே உட்காந்துருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ வந்து செவ்வாய் வீட்டை சனி நேசப்படுத்துகிறாரு, சனி வீட்டில் செவ்வாய் உட்காந்து பலமாக உட்காடுறாரு. ஆகினால் ரெண்டு பேர்த்துக்குள்ளார கான்ட்ரவர்சி வருது. ரெண்டு பேர் சேரவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. பார்த்தாங்கன்னா இவர் அவர்கிட்ட வம்புக்கு போவார், அவர் இவர்கிட்ட வம்புக்கு போவார். அந்த காரகத்துவமும் அடி வாங்கும், இந்த காரகத்துவம் அதுக்கு மேலே அடி வாங்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகம் சொல்லும்போது பார்த்து பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ குருவு வந்து கடகத்தில் வந்து உச்சமாகறாரு, செவ்வாய் வந்து கடகத்தில் நேசமாகறாரு. அப்போ செவ்வாய் வந்து பூமிக்காரகன், பூமிக்காரகனா? அப்போ செவ்வாயும் குருவும் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா பூமியை விற்றீங்களான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 15,000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்து சொல்லி சரியாக வந்த பலன்களை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி குருவை வந்து செவ்வாயை பார்த்துச்சுன்னா 3 இடம் வாங்கினீங்களான்னு கேளுங்க. பார்வைக்கு வேற. 4ஆம் இடத்துக்கு 9 10. காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துக்கு 9 குரு 10 செவ்வாய், ரெண்டு பேர் பார்வையும் பூமி யோகத்தை அவர் கொடுக்குறாருன்னு நம்ம எடுத்துக்கணும். டக்கு டக்குன்னு அதுக்கு வந்து கணக்குக்கு வரணும். சரிங்களா? அப்போ செவ்வாயும் குருவும் பார்வை பெற்றாங்களா, நிலம் வாங்கினீங்களான்னு கேட்கணும். செவ்வாயும் இது குருவும் புதனும் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டாங்கன்னா அது வீட்டு மனைகள் வாங்கினீங்களான்னு கேட்கணும். இது மைதானம், மனைக்கு சம்மந்தப்பட்டவர் புதன், நிலத்துக்கு சம்மந்தப்பட்டவர் வந்து செவ்வாய். இது மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் காலபுருஷ தத்துவத்தில் 1ஆம் வீட்டை நேசம் பண்ணக்கூடியவர் யார்? சனி பகவான். எந்த லக்கணமாக இருந்தாலும் 1ஆம் வீட்டில் சனி இருக்கக்கூடாது. இருந்தார்னா அவருடைய வாழ்க்கை நேசத்தனமான வாழ்க்கை. ஒரு நாளும் கை ஒடிஞ்சிடும், ஒரு நாளும் கால் ஒடிஞ்சிடும், ஒரு நாளும் போலீஸ் ஸ்டேஷன் போவார், ஒரு நாளும் கட்டு போடணும், ஒட்டு போடணும், பஞ்சர் ஓட்டணும். அது ஆயே தீரும். சனியினுடைய ஆதிக்கத்தை வேலையை அவர் செஞ்சே தீருவார். எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்தில் சனி இருந்தால், காலபுருஷனுக்கு 1ஆம் வீட்டை நேசம் பண்ணக்கூடியவர் சனி, அவர் எங்கே நிற்கிறாரோ அந்த வீட்டை அந்த பாவகத்தை நேசம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா?
இப்போ காலபுருஷனுக்கு 12க்குரியவர் யார்? குரு. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும், இன்னொரு விஷயம் தெரியாது. 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன தோஷம்? புத்திர தோஷம். அதுக்கு என்னன்னு நீங்கள் எல்லாம் பேர் வச்சுருக்கிறீங்கன்னா காரக பாவக நாஸ்தி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறீங்க. அப்படி எடுத்துக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளையிலிருந்து கரெக்டாக வாங்க. காலபுருஷனுக்கு விரையாதிபத்தியம் பெற்றதுனால அவர் எந்த பாவத்தில் உட்காராரோ அந்த பாவகம் விரயமாகிவிடும். சரியா? எந்த பாவத்தில் உட்காராரோ அந்த பாவத்தில் விரயம் ஆகிவிடும். இப்போ 7ஆம் பாவத்தில் குரு உட்காந்தா புக்கில் என்ன போட்டிருக்கிறான்? அந்த பொண்ணை மைய வச்சு கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்க. 7ஆம் பாவத்தில் குரு இருந்ததுனாவே ஒரு பெண்ணினுடைய ஜாதகம், ஆணு ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? 7ஆம் பாவகத்தில் குரு இருந்தால் அந்த 7ஆம் பாவகத்தை அவர் என்ன பண்ணிடுறாரு? விரயம் பண்ணிடுறாரு. ஆகையினால எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் பாவகத்தில் குரு அமரக்கூடாது. அவ்வளோதான். காலபுருஷனுக்கு முதல் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் சந்திரன், 2வது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் சனி, இது சுக்கிரன். இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா திருமண வாழ்க்கை அவங்களுக்கு நடக்கவே நடக்காது. அதுக்கு என்ன, அவருக்கு எப்படி திருமண வாழ்க்கை இருக்கும்னா, ஆணாக இருந்தால் ஸ்திரீ லோலன், லோ போட்டுக்கோங்க, பெண்கள் மேலே அதிக நாட்டம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி. சந்திரனும் சுக்கிரனும் இருந்து கூட செவ்வாயும் இருந்துட்டா காமுகன், காமவெறியன்னு அர்த்தம். அவனெல்லாம் திருத்தவே முடியாது கடைசி காலம் வரலாம். இதெல்லாம் இது மாதிரி நீங்கள் எடுக்கணும், கணக்கு எடுக்கணும், எடுத்து பலன்கள் பேசணும். அப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் சந்திரனும் சுக்கிரனும் 7ஆம் பாவகத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கார் சித்தர். பாட்டு பாடிட்டு அவர் போயிட்டார். புரிஞ்சவன் புரிஞ்சிக்க வேண்டியது தான். அந்த காலத்தில் அந்த ஓலைச்சுவடியிலலாம் இருக்கும், பாடல் எழுதி வச்சுருப்பாங்க. மாட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம்லாம் எழுதியிருப்பாங்க. குமரி கொழுப்பை எடுத்துகிட்டு சீவி இந்த வைத்தியம் பண்ணுங்கம்பாங்க. குமரி கொழுப்புன்னா என்னென்னா, கத்தாழை இருக்குல்ல, சோத்து கத்தாழை, அதை சீவி அதை சாப்பிட்டோம்னா அந்த ஒரு நோயை குணமாகுதுன்னு அப்படி அவன் சொல்லுவான். அப்புறம் சின்ன செருப்படி பெரிய செருப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலில் நடந்து போகும்போது காலெல்லாம் அந்த ஒட்டிக்கும் இல்லை, சின்ன சின்னதாக நெறிஞ்சி முள், அதுலேயே 3 நெறிஞ்சு இருக்குது. ஆணை நெறிஞ்சு இருக்குது, இன்னொரு பூனை நெறிஞ்சு இருக்குது, இன்னொன்று இருக்குது. இதெல்லாம் மறைமுகமாக சொன்ன மாதிரி இதில் சொல்லியிருக்கார். அதில் அவர் என்ன சொல்கிறார்? ஆரப்பா அம்புலியும் அசுரகுருவும் 7 நிற்ப கூரப்பா கிழவனுக்கு மாலை 8 குமரியவள் மதனத்தால் பலரக்கூடி குழந்தையை பெற்று தொட்டில் ஆட்டி விட்டு மதனம் குலுங்கி வீதியில் நடந்து வருவாள் பாரேன்னு அவர் பாடிட்டார். இதுக்கு எப்படி புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் அர்த்தம்? புலிப்பானியாக இருக்கட்டும், எந்த பானியாக இருக்கட்டும், எல்லா பானியும் 40,000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பானியும் கிடையாது, எந்த சாமியும் கிடையாது, எந்த பூதமும் கிடையாது, மந்திரம் கிடையாது, தந்திரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான்லாம் 40,000 வருஷத்துக்கு மேலே தான் உட்காந்துட்டு தான் நான் உங்களை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறேன். 800 கோடி 820 கோடி மக்களையும் பார்த்துட்ருக்குறேன். எப்படி பார்த்துட்ருக்குறேன்? ஒரு வாகனம் ஓட்டுற ஒருத்தர் இருக்கார், 17 வயசில் படிப்பு இல்லைன்னு வாகனம் ஓட்டுறாரு. ஒருத்தன் பீடி குடிக்கிறான், அவங்ககிட்ட வாங்கி ஒரு இழுப்பு இழுக்கிறார், உடனே பீடிக்கு பழக்கத்துக்கு ஆயிடுறான். இன்னொருத்தனை ஸ்டெயிலாக 23 வயசில் தான் உடம்பு கட்டி போட 2 சிகரெட்டு மட்டும் பிடிக்கணும், 2 பிடிப்பான். அப்புறமேல பார்க்கும்போது அவனும் இந்த பீடியை விட சிகரெட் அதிகமாக பிடிச்சிருவான். 62வது வயசு 63வது வயசில் தான், ரிட்டையர்மெண்ட் வயசு 60 தானே வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. அதுக்கு பின்னாடி தான் அவனுக்கு கோளாறுகள் கொடுக்கும். இவ்வளோ சிகரெட்டு பிடிச்சிட்டுமே நம்ம உடம்பை கெடுத்துரும்னு நினச்சானா அன்றைக்கே உடம்பு கெட்டு போட போகுதுன்னு அர்த்தம். என்ன அடித்தாலும் என் உடம்பு தாங்கும்னு நினச்சானா அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தான் சில துறைகளில் இருக்கிறவங்கெல்லாம் சக்தி இருக்குது, பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெண் ஆதிக்கம் அதிகமாக செஞ்சு எல்லாம் கோல்மால் பண்ணி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து தாங்க குடும்பத்தையும் கெடுத்து அடுத்தவங்க பொண்டாட்டிக்கிட்ட நம்ம வைக்கும் போது நம்ம பொண்டாட்டி வேறு பக்கமாக போகும். இப்படி தான் குடும்பம் கெட்டு அடுத்தவங்க குடும்பம் கெட்டு நிறைய பேர் சமுதாயத்தில் இன்றைக்கி இது டிவி பத்திரிகையில் முதலானது கேவலப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் 71 வயசு 72 வயசில் நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு இப்போ உட்காந்து யோசிச்சு எதுக்குங்க ஆகுது? இப்போ உட்காந்து யோசிச்சு எதுக்காகுது? அதெல்லாம் காலத்திலே அந்த யோசனைகள்லாம் செய்யணும். செய்யாமல் விட்டுட்டு இன்றைக்கி நம்ம அந்த பொண்ணை ஏமாத்தினது தப்பு, இந்த மனைவியை கைவிட்டுட்டு வந்தது தப்பு, அவள் விட்ட கண்ணீருக்கு பதில் யார் சொல்கிறது, இப்படின்னு எவ்வளவோ நிறைய நெருடல்கள் உருடல்கள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் உன் வாழ்க்கை உன் கையில். நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நம்மள தான் அந்த வாழ்க்கையை செவனை கொண்டு போகணும். இப்போ திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். ஆண் பாதி பெண் பாதின்னு ஆளுக்கு பாதி பாதி வச்சுருக்கிறார். ஆனால் உலகத்தில் ஆண் ஆதிக்கம் 70% இருக்குது, பெண் ஆதிக்கம் 30% இருக்குது. பெண்கள் கடுமையாக பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க.
என்கிட்ட வருவாங்க நாத்தனா குடும்பம் எவ்வளோ பேர், மாமியார் குடும்பம் எத்தனை பேர். மாமியார் 15,000 பட்டு புடவை கட்டினா மருமக வந்து 7,000 பட்டு புடவை தான் கட்டணும். அதுக்கு மேலே கட்டினா உடனே 2 பேருக்கு சாயங்காலம் போனோன்னா புடவை அவுக்கிறதுக்குள்ளே சண்டை வந்துடுது. அவங்களாம் சொல்லும்போது எனக்கே கண்ணீர் வர மாதிரி இருக்குது. அதனால் பெண்ணை வந்து ரொம்ப இம்சைகள் படுத்தக்கூடாது. பெண் இது தோஷம் வந்து 7 ஜென்மத்துக்கு தாக்கும். பெண்களை கண்ணீர் விடாமல் பார்த்துக்கிறாங்க யாரோ அவங்களுடைய குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதை வந்து பார்த்து நம்ம செயல்பாடு வைக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு உணவு போடுற ஒரு விவசாயிகள். நம்ம ஒரு கை சோறு அல்லணும்னா அது ஏதாவது ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சுருந்தா தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த விவசாயியை நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. அது அந்த வேண்டுதல் வந்து அந்த நமக்கு எவன் அந்த அரிசியை நமக்கு கொடுத்துருக்கானோ அவனுக்கு போய் அந்த வேண்டுதல் போய் சேரும். அதனால் விவசாயிகளினுடைய சோறு சாப்பிடும்போது தயவுசெய்து எல்லா மக்களுமே விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு வேண்டுதல் வைங்க. நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு மட்டும் வேண்டுதல் வைங்க, வேறு நீங்கள் ஒன்றும் வைக்க வேணாம். அவங்க மகளுக்கு கல்யாணம் ஆகணும், நான்லாம் வேண்டுவேன். அவங்க மகளுக்கு கல்யாணம் ஆகணும், பவுனும் நிறையா கிடைக்கணும், நல்லா படிக்கணும், அவங்க பிள்ளைங்களை பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வேண்டுவேன். நீங்கள் அதெல்லாம் வேணாம். சிம்பிள், நமக்கு அன்னம் அளிக்கக்கூடிய காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து 300 அரிசி விற்க போகுது. என்ன பண்ண போகிறீங்க? 1 லிட்டரு தண்ணி வந்து காசா பகுதியில் வந்து 500 ரூபா. இப்போ பெங்களூரில் வந்து தண்ணி வந்து ஒருத்தர் வந்து 50,000 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி லாரி கழுவி இருக்கிறார், கார் கழுவி இருக்கிறார். உடனே போலீஸ் வந்து அவரை சீஸ் பண்ணி விட்டுடுச்சு. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, காசு கொழுப்பு இருந்ததுன்னா நீ வந்து தண்ணியை வாங்கி கார் கழுவிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு. நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம நாட்டுக்கு 70 கோடி மக்கள் இருந்தால் போதும். அப்நார்மலான மக்கள் ஏதாவது ஒரு சின்ன சிக்கலைனா ஒன்றோட ஒன்று முட்டி ஏகப்பட்ட பேர் பெரிய டேஞ்சரான ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. காலம் வந்து வெரி டேஞ்சரஸ். ஒவ்வொரு படியும் முன்பின் யோசனை பண்ணி தான் வைக்கணும். நான் அதனால தான் 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையோட நிறுத்தினேன். என்னை பார்த்து 167 பேர் உன்னோட நிறுத்தினாங்க. நாடு உனக்கு என்ன செஞ்சது, நாட்டுக்கு நீ என்ன செஞ்சேன்னு எம்ஜிஆர் பாடினார். அவர் என்னுடைய தலைவர் தான். அவருடைய பாடல் முழுசும் என் உடம்புக்குள்ளார பதிஞ்சது. நல்ல கருத்துக்கள்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து உன்னோட நிற்கிறதுனால ஃபஸ்ட் குவாலிட்டியில் படிக்க வச்சேன். ஃபஸ்ட் கிளாஸ்லேயே படித்தா அப்படி எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியில் வந்து இன்றைக்கி 1,50,000 ரூபா சம்பளத்தில் வெளிநாட்டில் ஃபாரினில் ஜம்முன்னு ஃபாரின் காரில் போயிட்டு அழகாக இருக்கிறான். இப்போ வந்து நான் 4 பேர் இருந்தேன்னு என்ன ஆகும்? பகவானே பகவானே என் பொழப்பெல்லாம் கெட்டு போச்சு, இப்படிலாம் இருக்குது, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா, உனக்கு தான் மொட்டை அடிச்சினேன், உனக்கு தான் சக்கரை பொங்கல் வச்சுனேன், உனக்கு சேவலை அறுத்துனேன், உனக்கு கிடா வெட்டினேன்னு சொல்லி சொன்னோம்னா அவராக வந்து உன்னை 5 பேர்த்துக்கிட்டு கஷ்டப்பட சொன்னார். உன் வாழ்க்கை உன் கையில். சரிங்களா இல்லையா? மைண்டு சரியில்லைனா பாட்டு சரியில்லைனா 2வது பேண்டில் ரேடியோ வச்சுருவோம். இப்போ ரிமோட்டில் வந்து இந்த இதில் படமாக பாட்டாக சரியில்லைனா வேறு இதில் வச்சுக்குவோம். அதே மாதிரி மனசு வந்து வெந்துக்கிட்டு நொந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பட்டுன்னு வேறு இதில் வச்சுக்கிட்டு எப்பவும் கலகலப்பாகவே இருக்கணும், மகிழ்ச்சியாகவே இருக்கணும், எது வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் இருக்கணும். 40,000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. இன்றைக்கி சொல்கிறாரு திங்கக்கிழமை அரிசி வாங்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு ஜோசியர், வாங்கு. செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு வாங்கணும்னு சொல்லியிருக்கிறார் ஒருத்தர், வாங்கு. சனிக்கிழமை எண்ணெய் வாங்குன்னு சொல்கிறார், வாங்கு. இது மாதிரி இவ்வளோ டீப்பாக போகுது. ஜோதிடத்தை எல்லாரும் இழுத்து 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 இப்போ இந்தியா மேப்பு மாதிரி எல்லாம் பெருசாகி போய் நிற்கிது. எப்போ இந்த புரோட்டாவை அடித்து இழுத்தோம்னா எப்போ பிஞ்சிட்டு போகும்னு தெரியல. அது மாதிரி நிலைமைகளை நமக்கு நாமே உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இப்போவும் நினச்சோம்னா திருப்பி உருட்டி சிறுஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து சொல்கிறார் ஒரு இது பார்க்க வந்தவர், இது மாதிரி பரிகாரம் வந்து 2.5 பக்கம் இந்த ஜோசியர் எழுதி கொடுத்துருக்காருனாரு. சரி செஞ்சிங்களா? செஞ்சேன். நடந்ததா? நடக்கலை. நீ படுத்து தூங்கு, நீ அம்மாவும் ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டு, அப்பா ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டோம், அந்த பையன் ஒரு பக்கம் படுத்துட்டும், இந்த மாதம் இந்த டேட்டு இதில் தான் கல்யாணம் நடக்கும், முஸ்லீம் பொண்ணால் கல்யாணம் பண்ணுவார்னு சொல்லிட்டேன். ஐப்பசி மாதம் 21 முஸ்லீம் பொண்ணு உங்கள் பையன் கல்யாணம் பண்ணுவான். அதனால் 1.5 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ண முடியாது. நீ 100 கோடி ரூபா எடுத்துகிட்டு ஆட்டிக்கிட்டு போனாலும் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். நேரங்கள் வரல. இறைவன் வந்து அந்த டயத்தில் மாறு வேஷத்தில் இந்த இடத்துல பொண்ணு இருக்குதுன்னு சொல்லுவான். பின்னாடி இப்போ ஒரே ஜாதகம் பாரு ஓகே ஆடுமே. நான் இதனால் வரலாம் என்கிட்ட வந்த திருமண பொறுத்ததுக்கு வந்தவங்க அத்தனை பேர் இப்போ தூங்குன்னு தான் சொல்லுவேன். நான் யாரோட தூங்குன்னு சொல்லுவேன்னா அவங்களுக்கெல்லாம் வெற்றி அடைஞ்சிருது. அதுவே அந்த வாசகத்தை நான் பின்பற்றிட்டு இருக்கிறேன் இன்னும் வெள்ளம். அப்போ எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கணும். இப்போ ஒரு அம்மா வந்து தான் குட்டியாக இருந்தது தான், அப்புறம் ஒரு அம்மா வந்து தான் நெட்டையாக வந்தது தான், அப்புறம் வந்து படிப்பு கம்மியாக வந்தது தான். ஆவார் அங்கே இருக்குது பாரு, அதுதான் உனக்கு சரியானது. அது இந்த கியூவில் இவங்கெல்லாம் போன பின்னாடி தான் அது வரும். அதை வெளில நீ வெயிட் பண்ணணும்னு இந்த அளவுக்கு எஜுகேஷன் பண்ணி அவங்கள புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ரைட்டுங்களா இல்லையா? அதனால் வந்து
நம்ம வந்து ஒரு விவசாயியை வந்து நம்ம வந்து வழிபடுறது, அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறது, பஸ்ஸில் சீட்டு கொடுக்குறது, ஒரு மம்டி கடப்பாரை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வழி விடுறது, சரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். ரெண்டாவது, பெண்களுக்கு அதிகமாக துன்பம் கொடுக்காதீங்க. மூணாவது வந்து இப்போ ஜோதிட கலையில் வந்து இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், காலபுருஷனுக்கு விரையாதிபத்தியம் பெற்ற குரு அப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டுனா, இப்போ வந்து ராகு வந்து 5ல் இருந்தால் என்ன தோஷம், கேது 5ல் இருந்தால் என்ன தோஷம் தெரியலையா? அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம்? நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன உங்கள் குருமார்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன புரிஞ்சுருக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை, காலதாமதம் ஆகுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன காரணம்னா, குரு அந்த இது ராகுவும் கேதும் ஆன்டி கிளாக் வைஸில் பிரயாணம் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? மற்றவங்களாம் கிளாக் வைஸ், கிளாக்னா என்ன, வாட்சி அந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம், ஏன்னா தமிழ் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக ஆன்டி கிளாக் வைஸ்னால் எதிர்மறையாக ஓடுறது இந்த ராகுவும் கேதுவும். அப்போ 5ஆம் பாவத்தை 4ஆம் பாவத்துக்கு இழுத்துச்சுன்னா அது வந்து தன் பாவத்துக்கு 12ஆம் பாவம் மறையுதா, விரயமாகுது. இப்போ ராகு கேது 7ல் இருந்தால் என்ன தோஷம்? களத்திர தோஷம் வேறு, ராகு கேது தோஷம் வேறு, செவ்வாய் தோஷம் வேறு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஜோதிடத்துக்கு சொல்லணும். சரிங்களா? கலசர தோஷம்னா சூரியன் 7ல் இருந்தால் மட்டும்தான் கலசர தோஷம். சும்மா எத்தனை நாள் தான் நம்ம ஜோதிடத்தை படிச்சுட்டே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 7ஆம் இடத்துல வந்து சூரியன் இருந்தால் மட்டும்தான் கலசர தோஷம். அதுக்கு காரணம் வேணுமில்ல. காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை நேசமடையக்கூடியவன் யார்? அந்த சூரியன் எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் இடத்தை நேசம் பண்ணிவிடுவார். ஆகையினால் 7ஆம் இடத்துல இருந்தால் கலஸ்தரத்துக்கு தோஷம். கலத்திரத்தை என்ன பண்ணி விடுவார்? எரிச்சிருவார். இதுக்கு பேர் தான் கலசர தோஷம். 7ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். காலபுருஷனுக்கு 8 யார்? 8 செவ்வாயில் ஒரு செவ்வாய் கெட்ட செவ்வாய். அவர் பேர் மங்களக்காரகன். மங்களக்காரகனாக இருந்தும் அவனை கண்டு பயந்துக்கிட்டு, ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் யாருமே வந்து செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணுறதில்ல. துப்பாக்கியில் வந்து 9 தோட்டா இருக்குது, 8 தோட்டா வந்து சுட்டாச்சு, இன்னும் 1 தான் இருக்குது. அது எதில் இருக்குதுன்னு தெரியல. நெல்லாக நான் உன்னை சுடுறேன்னு சொன்னோம்னா இப்போ சுடும்போது அது இருக்காதுன்னு நம்ம நினச்சி நிற்போமா? அந்த ஒன்றா இருந்துட்டு நம்ம என்ன சுட்டுட்டா என்ன பண்ணணும்னு பயப்படுறோமில்ல. அந்த பயம்தான் இந்த செவ்வாய். காலபுருஷனுக்கு 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவன் 7ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் வந்து அந்த பாவகத்துக்கு கெடுதல் செய்யும். ராகு கேது 2 பேர் இருந்தால் 7ஆம் இடத்தை எங்கே இழுத்துட்டு போவான்? யார் சொன்னது? வெரி குட், நீங்கள் தான் முடிச்சுட்டு இருக்கிறீங்க கரெக்டாக. சரியா? 6ஆம் இடத்துக்கு இழுத்துட்டு போதா? அந்த பாவத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போகும்போது இப்போ ராகு கேது இருந்தால் ராகு கேது தோஷம், செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அதே மாதிரி அந்த சுக்கிரன் இருந்தால் நம்ம காரக பாவக நாஸ்தின்னு எடுக்கிறோம். 7ஆம் பாவத்தில் இருந்தால் நான் காரக பாவக நாஸ்தின்னு எடுக்கிறோம். அதுக்கு அந்த காலபுருஷனுக்கு 2 7 மாரகாதிபத்தியம் பெறுவதனால் அவர் அந்த 7ஆம் இடத்துல உட்காரும்போது அந்த மாரகத்துக்கு ஒப்பான ஒரு இம்சைகளை அந்த 7ஆம் இடத்துல கொடுப்பார். ஆகையினால்தான் எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டாம். இவ்வளோ பேர் திருமண பொருத்தம் நடத்துகிறாங்க, படிக்கிறாங்க. ஆனால் சப்ஜெக்டில் வந்து ஒரு முக்கியமானது டீப்பானது நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அதை வச்சு அவங்க வாழ்க்கையில் தரத்தில் கொஞ்சம் உயர்த்திக்கவாங்கங்கிறது சொல்லாமல் மறைக்கிறாங்களா அல்லது தெரியலையா என்னன்னு சொல்லணும்னா, மறைக்கிறாங்கன்னு சொன்னாலும் சங்கடம் தான், தெரியலன்னு சொன்னாலும் சங்கடம் தான். அதை விட்டுருவோம். நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கங்க. அவங்களும் தெரியலனா தெரிஞ்சுக்கொண்டு, தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம்தான். சரிங்களா? இப்போ புரியுதா? இப்போ 7ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் காரி கரும்பாம்பு 2 கலசரஸ்தானம் ஏறிடமே வீடு பாரியுட நாதன் பகருமாறு 8 12 வீழ்ந்திட தாரமே கொடுத்தாலும் ஜாதகர் தனித்தே சிறைய இருப்பார்னு சொல்கிறார். தாரமே கொடுத்தாலும் ஏன் சொன்னார்? அதை 7ஆம் பாவம் 6ஆம் பாவத்துக்கு போகுது அந்த அண்ணன் சொன்னார். கரெக்டுங்களா? அதனால் ஒரு டாக்டர் 33 வயசு வந்தாங்க, ஜாதகம் பார்க்க வந்தாங்க. கண்ணில் லக்கணம் 7ஆம் இடத்துல குருவும் ராகும். இது வக்கீல்கிட்ட போய் டைவர்ஸுக்கு போகாத இங்கேயாமல் வந்த அப்படின்னு. ஏன்னா பார்த்து பாக்கு கிடைக்கிறதுக்குள்ள இந்த பதிலை சொல்கிறேன் அப்படின்னாரு. ஏங்க என் கண்ணுக்கு தெரியுது சொல்கிறேன். இந்த இப்போ யாரோ 2 3 அண்ணனுங்க பேசுனாங்க, அருமையாக பேசுனாங்க. சேலம் சண்முகண்ணா, அப்போ அதே மாதிரி தனக்கோடி ஐயா இருக்கார்ல, அவர் சொன்னார் அவங்கவுங்களுக்கு கிரகம் உணர்த்துது, தெய்வம் வந்து அனுகிரகம் இருக்கிறதுனால தான் அவங்க சொல்கிறதெல்லாம் டான் பழிக்குது. ஜோதிடம் வந்து கணிதம் மட்டுமே ஜோதிடம் கிடையாது. நம்ம என்ன தான் சாரங்கள் திசைகள் புத்திகள் இருந்தாலும் அதுக்கு மேலே 9 கிரகத்துக்கு மேலே அனுகிரகம் என்ற 10வது கிரகம் இருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும்.
நல்லா தட்டுங்க, விஷய தட்டுங்க, அப்போ தான் தூக்கம்லாம் ஓடும். அந்த அனுகிரகம் வந்து இப்போ பேசுனவங்க அவங்களுக்கெல்லாம் இருக்கிறதுனால அவர் சொல்கிறாரு, நான் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன், அந்த சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வா சரியாயிடுன்னு சொல்லுவேன். சிவன் கோயிலுக்கு போகிறாரு, சாமி கும்பிட்டு வராரு, நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ நம்பிக்கையுடன் இவர் சொல்லுவார், எவ்வளோ நம்பிக்கையுடன் அந்த பார்ட்டி போய் அங்கே கும்பிடுவார், எவ்வளோ நம்பிக்கையுடன் அந்த காரியம் வந்து ஜெயிக்குதுன்னு பாருங்கள். நான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன், காலையில் எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா 3500 என் அக்கௌண்ட்டில் இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்போதே வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் எதிரான ஜோதிடம் தாங்க. தட்டுங்க அதுக்கு பயங்கரமாக. தூங்கிட்டு இருக்கும்போதே பணம் வந்து விழுவுதுங்க என்னுடைய செல்லில் அக்கௌண்ட்டில். இந்த இப்போ இருக்குது, நாங்கள் வேணால் காட்டுறதுனா கூட காட்டுறேன் பாருங்கள். நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், நைட்டு 9:45 மேலே செல்லை சைலண்டில் போட்டுட்டு நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா 3300 பணம் வந்து நிற்கிது. 6 ஜாதகம் போட்டு எனக்கு பலன் சொல்லுங்கன்னு சொல்லி வருது. தூங்கிட்டு இருக்கும்போது வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழில் ஜோதிட தொழில். இந்த தொழிலை நம்ம எப்படி கையாளணும்? நேர்மையான வழியில் கையாளணும். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? அந்த காலத்தில் பாம்பு கடிச்சதுன்னா பாடம் போடுவாங்க. காசு வாங்கியிருக்காங்களா? வாங்க மாட்டாங்களா? உறுதி தானே அது. அப்போ வந்து ஒரு பொருளாதாரத்தை முன்னிறுத்தணும்னா அந்த பாடம் போடுறது அவனுக்கிட்ட நிற்காது. அந்த பாடம் போடுறவன் எப்படி தெரியுமா இருப்பான்? கோமணமே சரியாக கட்ட தெரியாது, கக்கரை போக்குறேன்னு வெத்தலை பார்க்க போட்டு தலைமுடி வெட்டாத சிண்டு வச்சுக்கிட்டு தரா புறன்னு தான் இருப்பார். ஆனால் அவர்கிட்ட அந்த சிவபெருமானை போய் மட்டி போட்டு உக்காந்து நீ இந்த இதை எடுத்துக்கூடான்னு சொல்லுவார். ஏன்னா அவன் தான் தப்பு பண்ண மாட்டான். இன்றைக்கி வந்து 4.5 லட்ச ரூபா கொடுத்தா தான் டயாலிசிஸ் மூலியமாக அந்த விஷத்தை வெளியில் எடுக்க முடியும். அதுக்கு என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாமே நான் எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபோனில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? அவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு சும்மா ஒரு பாடம் போட்டுட்டு எங்கள் மனைவி இருப்பாங்க, அவங்ககிட்ட நீராகாரம் வாங்கி பையனுக்கு குடிக்க வச்சு தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவார். அந்த பாம்பு கடிச்ச உடனே கட்டில் போட்டு 4 பேர் தூக்கிட்டு வந்து அங்கே போடுறாங்க. அவர் கவலை இறச்சிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன ஆச்சுங்க? பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்பு? அதெல்லாம் தெரியாதுங்க. குட்டி பாம்பா பெரிய பாம்பா? யோ, அந்த ஆள் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கார், நீ குட்டி பாம்பா பெரிய பாம்பா சின்ன பாம்பா கட்டுண்டு வெறியனான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு பாடத்தை போடியாங்க. யோ, நீ அங்கே வரும்போதே பாடம் போட்டு முடிச்சிட்டேன். எங்கள் மனைவிட்ட வந்து நேராகாரம் வாங்கி குடிக்க வச்சு கட்டில் தூக்கி அவன் தலைமையில் வச்சுட்டு நீங்கள் போகிற பக்கம் போங்க அப்படின்னு சொன்னார். கரெக்டாக அந்த அம்மாக்கிட்ட நேராகாரம் குடிச்ச உடனே இவன் ஏன் சோகத்தில் என்னதுக்கு தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிங்கிறான். அப்புறம் தூக்கி தலைமையில் அவங்க கட்டில் வச்சுட்டு உங்கள் ஊரில் கொண்டு போய் போடுறான்னு சொல்லிட்டு ஏன்டானா இப்படிங்கன்னு சொன்ன பின்னாடி அப்புறமேல தான் அவனுக்கே தெரியுது. சுயநினைவு போயிடுதில்ல. இவ்வளோ பெரிய வைத்தியம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிக் கொடுக்காம அப்படியே அழிச்சிட்டு போயிட்டார். அதனால தான் நம்ம தமிழர்கள் வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் பூரா ஸ்ரீலங்காவுக்கு போய் அவங்களால நெருப்பு வச்சு பாதி அழிஞ்சு பாதி இருந்து அது ஒரு சில ஜோசியர்கிட்ட வருது. ஸ்ரீலங்காவில் வந்து எனக்கு ஒரு 40-50 ஜாதகம் வந்துச்சு. அவ்வளோ அக்யூரேட்டாக கணக்கு போட்டு எழுதியிருக்காங்க. நானே பிரமிச்சு போயிட்டேன். ஸ்ரீலங்கா ஜாதகம் வந்து வெரிஃபிகேஷனே பண்ண வேண்டியதில்லை, அவ்வளோ நீட்டாக வந்து அற்புதமாக ஒர்க் அவுட் பண்ணி எழுதியிருக்காங்க. சரி, ரைட்டு. இந்த கதை விட்டோம்னா நான் இதிலே போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நம்ம ஜோதிட சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வந்துடலாம். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு ஜாதகம் பார்த்தேன். லக்கணம் வந்து துலா லக்கணம். 9ஆம் இடம் வந்து அப்பாவா எது மிதுனம் வருதுங்களா? மிதுனத்துக்கு 10ஆம் இடம் எது? மீனம். அங்கே சூரியனும் புதனும் இருந்தாங்க. புதன் வந்து புதன் சாரமே வாங்கியிருக்காரு, ரேவதியில் நிற்கிறார். சூரியன் சனி சாரம் வாங்கி சனி இது சூரியன் அங்கேயே நிற்கிறார். இப்போ சொன்னேன், இந்த ஜாதகருடைய அப்பா வந்து பள்ளிக்கூடத்தில் பியூன் வேலை பார்க்குறாரான்னு கேட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் பியூன் வேலை பார்க்குறாரான்னு கேட்டேன். அது தாங்கய்யா பார்க்குறேன், அது தாங்கதையா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். சரியா? எப்படி எடுத்தோம்? 10ஆம் இடம் தொழில், அங்கே புதன் கல்வி, அவர் வந்து நேசமாயிட்டார். சூரியன் இருக்கார் கவர்மெண்ட்டு வேலை, அது கவர்மெண்ட் வேலையில் நேசப்பட்ட வேலை. ஏன்னா அவர் சனிசாரம் வாங்கியிருக்காரு. சனினா வாட்ச்மேன் பியூன் தான். எடுத்து சொன்னோன்னா அவரை ஸ்டன் ஆகி போயிட்டார். ஒரே பாயிண்டில் அவர் நம்மக்கிட்ட வந்து ஒரு சரணாகதி அடைகிற மாதிரி அடைஞ்சிட்டார். இப்போ இதை வந்து பதிவில் போட்ட உடனே ஒரு 10 ஜோசியர் எனக்கு என்ன பண்ணாங்க, நீ கேட்டால் அவர் சொன்னார், இதை யார் நம்புறது? என்னை வந்து விமர்சனப்படுத்துகிறாங்க, கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. விட்டுட்டேன். ஒரு 1.5 மாதமாக எந்த பதிவுமே போடல. டெய்லி நான் 16 புக்கு போட்டுக்கிறேன். 16 புக்கில் 4 பக்கம், அதுவும் அன்னைக்கு பார்த்த ஜாதகத்தினுடைய பலன்களும் போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் 1.5 மாதம் யாருக்கும் போடலை. சிலோனில் வந்து ராஜேஸ்வரி சண்முகம், அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு ரசிகர்கள் இருக்கும் வரை நான் பேசிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளில் சரோஜ் நாராயண் சாமின்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சாமி. நேற்று டெஹ்ரான் மாநிலத்தில் 2 விமானங்கள் மோதி கொண்டதில் 4 பேர் பலியானார்கள் என்று செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லி அருமையாக அந்த அம்மா பேசும். சூப்பரான குரல்.
அது மாதிரி எனக்கு ஒரே ஒரு வாசகர்கள் வந்து எழுதியிருந்தார், ஐயா உங்களுடைய பதிவுக்காக டெய்லி 3 மணிலேருந்து நான் வெயிட் பண்ணிவிட்டு கனவாக காத்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து இது மாதிரி எங்களை ஏமாத்துறது நல்லா இருக்குதான்னு கேட்டார். உங்களுக்கு ஓசரம் போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ 11 நாளாக சப்ஜெக்ட் நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். மீண்டும் ஏக விதமான பாராட்டுகள் வந்து நமக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பாராட்டு வேணாம், ஒன்று வேணாம், அதில் சரின்னு புரிஞ்சு நீங்கள் 2 பலனை சொல்லி மக்கள்கிட்ட வந்து சபாஸ் வாங்கணும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோளை வழிய நமக்கு இந்த மாதிரி இது வேண்டியதில்லை. அப்புறம் இன்னொரு ஜாதகம் வந்தது. லக்கணம் வந்து கும்ப லக்கணம், 4ஆம் இடம் அம்மாவா, அம்மாவுக்கு 7க்கு அதிபதி செவ்வாய் 8ல், தனுசில் மூலம் கேது சாரம், கேதும் 8ல். உங்கள் வீட்டுக்காரரு உங்களை அடித்து உதச்சி உங்களை தலகை மேலே மிளகாக்கல்ல தூக்கி போட்டு கொல்ற அளவுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சிங்க அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ 14 வருஷமாக வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறேன்னு, 14 வருஷமாக வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறேன்னது அன்றைக்கி சொன்னமே ராமசாமி. அப்போ அந்த அம்மாவுக்கு ரிஷபத்துக்கு தான் இப்போ நீங்கள் நிற்கணும், கும்பத்தை மறந்துடுங்க. ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல லக்னாதிபதி சுக்கிரன், அங்கே இருக்கிற குரு வந்து லக்கணத்தில் 2 பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு 11ஆம் இடம் தொட்டாதான் இவங்களுடைய லைஃப் வந்து பிரகாசிக்கும். ஏன்னா அங்கே தானே லக்னாதிபதி உச்சம் வாங்கியிருக்காரு. அப்போ இவர் உச்சம் பெறணும்னா இவர் 11ஆம் இடத்தை தொடணும். அப்போ சின்ன வீடை தொடணும். இப்போ சின்ன வீடு ஒன்று அப்ரோச் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிக்காருன்னு சொல்கிறாரா? கல்யாணம் பண்ணிக்காருன்னு சொல்கிறாரு. அப்புறம் சின்ன வீடாக வச்சுக்காருன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டேன். அப்படி அவர் பேர் ராமசாமியான்னு கேட்டேன். இருங்க கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணிச்சு. அவர் ராமசாமின்னு சொல்லியிருக்கார். இந்த சின்ன செல்லு தான். நான் சொன்னதுக்காக நீங்கள் ராமசாமின்னு சொன்னீங்கன்னா என்ன, நான் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் ஜோதிடர் மத்தியில் ஒரு 20% பேர் நான் சொல்கிற கருத்து தப்பு, அவர் பட்டா சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க முடியும்னு சொல்கிற மாதிரி இருக்குது, நீ திருப்பியும் போடுனேன். திருப்பியும் அவன் ஃபோன் போட்ட உடனே லவுட் ஸ்பீக்கர் போடுமான்னு எனக்கு போட தெரியாது இருந்தது. நான் தான் போட்டேன். போடும்போது தான் இவர் வந்தார். என் பேர் ராமசாமி தான், ராமசாமி தான், ராமசாமி தான் 3 டைம் அவர் சொன்னார். அப்போ அந்த பொண்ணை வந்து விரும்பக்கூடிய 2வது ஆள் பேர் ராமசாமின்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ எங்கள் 4 அண்ணன் மேடையில் பேசுனவங்களுக்கு எப்படி ஒரு இறைவனுடைய சித்தாந்தம் இருக்குதோ எனக்கு லேசாக ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். சரிங்களா? இப்போ அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம், பூசகணம் போட்டு கேட்க வேண்டாம், எதையுமே பண்ண வேண்டாம். நீ நேரடியாக போய் அடுறா மோளத்தை இழுத்து கட்டுற தாலியான போய் கட்டிட்டு அருமையான வாழ்க்கை வாழணும்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இன்னொரு ஜாதகம் வந்தார். தனுசு லக்கணம் 3ல் வந்து சனி. இது சார ஜோதிடம். கரெக்டாக கவனிங்க. சார ஜோதிடம் 3ஆம் இடத்துல சனி, ராகு சாரம், ராகு 6ல். கையில் அடிபட்டு வீங்கி போச்சான்னு கேட்டேன். ஆமாம், கையில் அடிபட்டு வீங்கி போச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ வீங்கி போனதுக்கு காரணம் எடுக்கணும். அதாவது 6ஆம் இடத்தினுடைய சாரநாதன் அமர்ந்த பாவகத்தை தொட்டுக்கொண்டு கோல் நின்ற பாவகம் இயங்கும். இதுதான் என்னுடைய பாலிசி, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்போ 6ஆம் இடத்தினுடைய பலனை 3ஆம் இடத்துல கொடுக்குது. 3ஆம் இடம் கை, காது, மூக்கு, தொண்டை. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ வந்து கையில் வந்து ஃப்ராக்சர் ஆகி, ராகுனா வீக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். கை வீங்கி போச்சா வீங்கியாச்சு, கட்டுப்போட்டியாக போட்டாச்சு, சரியாயிடுச்சு. அதுக்கு அடுத்தது அவருக்கு வந்து இது 6ல் வந்து ராகு. இப்போ ராகு திசையில் சந்திரனுடைய புத்தி நடந்துகிட்டு இருக்குது. ராகு 6ல், அவர் சந்திரசாரம், சந்திரன் வந்து 8ல். அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஜோதிடம் படிச்சிருக்கிறேன், 3, 6, 11 ராகு இருந்தால் நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொன்னார். லாரியில் தருவாரா, டெம்போவில் தருவாரா, அல்லது பஸ்ஸில் தருவாரா, ட்ரெயினில் தருவாரான்னு கேட்டேன். இல்லைங்க, நல்ல பலன் தருவார்னு புக்கில் போட்டிருக்கோம், எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம் நாங்கள். சரி, அதெல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சுக்கோங்க, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சாரம் கொடுத்தவன் 8ஆம் இடத்துல நிற்கிறதுனால 8, 6 இப்போ சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நடக்குது. சாரநாம அமர்ந்த பாவம் 8, அது உட்காந்த இடம் 6. அப்போ பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு ஈரோட்டில் பெருந்துறை ரோட்டில், அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல விரும்பலை, பெருந்துறை ரோட்டில் உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவர் அந்த பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு. 8ஆம் இடம்னா கத்தி வச்சு தான் ஆகணும். கத்தி வச்சாச்சா? அதுக்கு அடுத்தது இப்போ அவருக்கு வந்து 9, 10 சேர்க்கை இருக்குது. இதுக்கு கண்ணியில் 9க்குரியவன் சூரியனும் சுயசாரமாக வாங்கியிருக்காரு, புதனும் சுயசாரமாக வாங்கியிருக்கிறாரு. நீ கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும்னு. ஆமாம், கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சார் கண்ணியில் சார் சூரியன், புதன் இல்லை சூரியசாரம். 2 பேருமே சூரியசாரம். 9க்கு அதிபதியும் 10க்கு அதிபதி 2 பேருமே அந்த சூரியசாரமே வாங்கி, சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கனால கவர்மெண்ட் மூலிமா நீ சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறது கணக்குன்னு சொன்னேன். ஆமாம்,
தர்ம கர்மாதிபதி யோகம். சரி, ரைட்டு, அப்படி தான் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ மனைவிக்கு எடுக்கணும். இப்போ மனைவிக்கு என்ன ஆச்சுன்னா, இது லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல நிற்கிறாரா, அவர் சூரியன் சாரம் வாங்கி சூரியன் 2ல். மனைவிக்கு 12ஆம் இடத்துல யார் இருக்கிறா, ராகு தான். 6ல் ராகுனா மனைவிக்கு அங்கே 12ல் விரயத்தில் ராகு. இப்போ விரயஸ்தானத்துலேருந்து ராகு நடத்துகிறாரு, சாரம் கொடுத்தவர் 2ல். அப்போ பொருளாதாரம் பூரா உங்கள் மனைவிக்காக 1,80,000 செலவு பண்ணிங்களா, 18 லட்சம் செலவு பண்ணிங்களான்னு. அதெல்லாம் ஒரு 4-5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன்னாரு. எப்படி கணக்கு வருது பார்த்தீங்களா? இது மாதிரி நம்ம கணக்கு எடுத்து சொன்னால் அது பேர் சார ஜோதிடம்னு சொல்லிடலாம். அப்புறம் இன்னொருத்தர் ஹைதராபாத்துலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார். அவரும் இதே தனுசு லக்கணம் தான். 5ஆம் இடத்துல குருவு, 11ஆம் இடத்துல சந்திரன். குருவும் சந்திரன்னு பார்த்தா, சந்திரனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏன்னா 27 நாளையில் ஒரு ரவுண்ட் அடிக்கக்கூடியவர். அப்போ 4க்கு அதிபதி குரு, 4க்கு அதிபதி குருவை சந்திரன் பார்த்ததுனால 10 வீடு மாற்றினீங்களான்னு கேட்டேன். 16 வீடு மாற்றிருக்கிறேன்னு சொன்னார். அப்போ சந்திரனுக்கு 10, குருவுக்கு 16, 26 வீடு நீங்கள் மாற்றணும். அதுக்கு பின்னாடி தான் சொந்த வீட்டு குடி போவீங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இன்னார் வரலாம் நான் சொன்னதெல்லாம் காலபுருஷ தத்துவத்தில் உங்களுக்கு மெயினான சப்ஜெக்ட்லாம் சும்மா கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு புக்கே போட்டிருக்கிறேன். அந்த புக்கு முழுசாக நம்ம எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அது தெளிவுரை விளக்கங்கள் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் சொன்னது மேலோட்டமாக சொன்னேன், அதை மட்டும் பாருங்கள். அந்த 7ஆம் பாவகத்துக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். 6 பாடல் பாடியிருக்கிறேன். அந்த 6 பாடலுக்கும் காரணங்கள் தெரியல, காரணத்துக்கு நான் விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன், அதையும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம தலைவர் வந்திருக்கிறாரு, அவர் சிறப்பொழி ஆற்றுவதற்காக நான் வழிவிட்டு அவரை பேசுவதற்காக அழைக்கிறேன். அதை முறையாக நம்ம முருகேசன் ஐயா செய்வார். இந்த ஒளிபரப்பு என்னோடது இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த மாதம் இதேபோல் சொற்பொழிவாற்ற தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் கரூர் சூரியன் ஆர் சுந்தரராஜன். செல் நம்பர் 944 32 04 002. தமிழ் தெரியாதவங்களுக்கு 9443204002. சரிங்களா? ரொம்ப நன்றிங்க ஐயா. வழக்கமாக நமது சங்கத்திற்கு வருகை தரும் சூரியனார் சுந்தரராஜன் ஐயாவிற்கு நமது கௌரவ தலைவர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார் உங்கள் கரகோஷத்துடன். ரொம்ப நன்றிங்க ஐயா.